கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பையன் வரும். நான் பண்ண தப்புங்க. அதிகமா ஃபோன் பேச விட்டுருக்கணும். வெளியில விட்டுருக்கணும். நான் வந்து நெறைய இதனால கல்யாணம் நின்னு போயிருதுன்ட்டு நான் வந்து அதுக்கு அனுமதிக்கல. பேசியிருந்தா தெரிஞ்சிருக்கும் ஆ பையன் எப்படி என்ன அனுமதிக்கல. ஏதுன்னு. அவங்க நல்ல முகத்த தானே காமிப்பாங்க கொஞ்ச நாள்னாலும். ம். பழகி அப்படி இப்ப முன்ன இது வேலைக்கு போயிருந்தா ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் தெரிஞ்சுக்கு. இவ பார்த்த முகங்கள் பூரா வந்து என்ன ஒண்ணா சந்தோஷமா சிரிப்பாங்க, கோவப்பட்டா கோவப்படுவாங்க. குடும்பம்னா இப்படித்தான் அப்படின்னு அவ நினைச்சுக்கிட்டா. வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டீங்க. வீட்டுக்குள்ளேன்னு இல்லைங்க. அவ வந்து ஃபேஷன் டிசைனிங்க, ஜுவல் மேக்கிங் அவ வந்து கத்துக்காதே இல்லைங்க. வீட்ல அவங்க நாங்க எதுக்கு ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாம எங்க அப்பா வளர்த்திட்டாரு. என் பொண்ணு எல்லாமே கத்துக்கணும். நாளைக்கு கல்யாணம் ஆகி போனா ஒருத்தர் டிபெண்ட் பண்ணணுங்கிறது இல்லாம அவ 1,50,000 பார்த்தாளுங்க. நிறைய பேர்த்துக்கு எல்லாத்துக்கும் அத பத்தி ஹெல்ப் கூட பண்ணுவா. பேசியிருந்தோம். ஆமா. ஹெல்ப் பண்ணுவா. அப்போ அன்பனை கொடுத்துருக்கலாங்க. ஒரு முளை பூ வாங்கி தரலைங்க அந்த பையன். திருக்கோஷ்டியூர் கல்யாணம் மூஞ்சுங்க. நாங்களும் கல்யாணம் பண்ணியெல்லாம் வாழ்ந்திருக்கேன் தானே. பொண்டாட்டி எவனாவது தனியாக அனுப்புவானா? நான் வரலைங்க. எனக்கு கோயிலுக்கு போகிறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வேலை இருக்குதுன்ட்டு நாங்கள் விளக்கு வாங்கி வைக்கிறதா வேண்டியிருந்தோம். கல்யாணம் மூஞ்சோனே கூப்பிட்றேங்க வரமாட்டேன்ட்டாப்லை. கல்யாணம் மூஞ்சி ஒரே வாரத்தில் பிள்ளைய மட்டும் தனியாக கூப்பிட்டு போகிறேங்க. இவரை திட்டிட்டு போகிறேன். என்ன மாதிரி மருமகன் பிடிச்சதுன்னு பார்த்து பண்ணீங்க. எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லைங்க. அப்போ அப்படின்னு இவரை திட்டிட்டு போகிறேன். அப்படின்னொன்னேமே இவர் வந்து புள்ள மனசு விட்டுருவான்னு விடுடா போப்போ, அது நம்ம வயது தானே போப்போ மாறிடும். எவ்வளோ நாள் பேசுனீங்கம்மா? இப்போ பையனை பார்க்குறீங்க, எவ்வளோ நாளில் பேசி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க? மொத்தமாக 3 மாதத்துல முடிஞ்சு. 4 months டோட்டலாக. 4 months தான். கார்த்திகை மாதம் பார்க்குறீங்க. கார்த்திகைக்கு ஜோதி வந்துடும். ஜோதி வந்துடுனுங்க. எல்லாம் அவங்க முடிவு நம்ம முடிவு காட்ட வந்துங்க டைவர்ட் பண்ணி நவம்பர் லாஸ்ட்ல பாக்குறேன். எல்லாமேங்க ஏப்ரல் 10ல கல்யாணம். அவசரமாங்க. எங்களுக்கே அது தெரியலைங்க. இது ஒரு கண்ணக்கட்டி மாய விளையாட்டாட்டங்க. வந்து சரி சாப்பிட்றது வந்து அங்கொன்று இங்கொன்று வச்சுக்கலாங்கிறாங்க. அப்புறம் வேண்டாங்க சம்மந்தி ஒன்றாவே பண்ணிக்கலாங்கிறாங்க. அப்புறம் என்னங்கிறாங்க நிச்சயமாகவே பண்ணிக்கலாங்கிறாங்க. நான் வந்து என்ன பொண்ணுக்கு ஏஜ் ஆகிட்டு போயிட்டுருக்குது, நல்லா ஃபேமிலிங்கிறாங்க, விசாரிச்சு வைக்கும்போதெல்லாம் நல்லா வைன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டோம். ஆனால் நான் வைகாசியில் வச்சுக்கலாம் வேண்டாம் இப்போது அவசரத்துக்கு அப்படின்னு. அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு அவதிப்பட்டாங்க. இப்போ சில பேர் சொல்கிறாங்களாம்மா ரித்தன்யாவுக்கு வந்து கட்டாய கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லி பேசுகிறாங்க. இந்த ஊருக்குள்ளேங்க எங்களை விட்டுட்டுங்க ரிதன்யாவை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. ரிதன்யாவுக்கு ஒரு பொருளை பிடிச்சா அந்த பொருளை போட்டுக்குவா. பிடிக்கலன்னா கட்டாயப்படுத்தி வாங்கி கொடுத்தாங்க கூட யூஸ் பண்ண மாட்டாளுங்க. பாப்பா வந்துங்க கட்டாயப்படுத்தி கல்யாணம் முடிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா பாப்பா வந்துங்க அவங்க பெரிய இதுவுமே இல்லை. இதில் விட பெரிய பெரிய இடம் வந்ததையே நாங்கள் அவாய்ட் பண்ணோம். எனக்கு என்னன்னா என் பொண்ணை புரிஞ்சுக்கணும். என் பொண்ணுக்கிட்ட அவர் சொல்லி விட்ட வார்த்தை என்ன தெரியுங்களா? ஒரு பையனை வச்சுருக்காங்க தங்கா, எங்கள் பையனை பிரித்து கூப்பிட்டு போயிடுவாங்களோன்னு நினச்சி பயந்துக்குவாங்க. நானும் உங்கள் பொண்ணு நீ அவங்ககிட்ட ஒவ்வொரு டைம் புரிய வை, முன்னுக்கு பொண்ணு முரணா இருந்தான். அந்த ஒரு வார்த்தைக்குங்க அவங்க என்னென்ன அநியாயம் பண்ணாங்களோ அதை வந்து எங்கள் 2 பேர்த்துக்கிட்டே சொல்லாமல் அவங்க மாமியாட்டு சொல்கிறாளுங்க. அவங்க மாமியா பொம்பளை தானே. நானாக இருந்தால் கண்டிப்பாக விட மாட்டேங்க. பொத்தி வச்சுக்கோ. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வரவுள்ள பிடிங்கி நிறுத்துற நாட்டை அங்கே வேறு ஊன்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நம்ம வீட்டுக்கு வரவுள்ள எப்படி பார்த்துக்கணுங்க? டாமினேட் பண்ணுறேன்னு எங்கள் பாரம்பரியம் என்ன பாரம்பரியம்னு எனக்கு புரியலைங்க அவங்களுக்கு. அந்த ஆள் வாயில் பேசுறது ஈஸ்வரமூர்த்திங்க. பாரம்பரியம் பாரம்பரியம் என்ன பாரம்பரியம்னு தெரியல. வீட்டுக்கு வரவங்களுக்கு நாங்கள் தண்ணி மட்டும் எங்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு தான் வரணும். இப்படியெல்லாம் உலகத்தில் இருக்காங்களா? எங்கள் வீட்டுக்கு யார் வேணாலும் வருவாங்க. தண்ணி ஸ்நாக்ஸ் சாப்பிட வச்சு தாங்க அனுப்புவோம். அதை அந்த பையனும் பார்த்துருக்கேன். என் பிள்ளைக்கு ஊட்டி விடையில அந்த பையனுக்கு ஒரு வாய் ஊட்டி விடுவார். ஏன்னா அது என் பையன் தானுங்க.